ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடியது பொதுவாக புற்றுநோயினா என்னென்ன அறிகுறிகள் இருந்தா நம்ம வந்து விழிப்பாக இருக்கணும். ஸோ ஜென்ரலா ஏதாவது ஒரு புண் இருக்குது, அந்த புண் ஆறாம இருக்கு. அதாவது இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா உடம்புல நமக்கு ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்பட்டுனா 1 வீக் or 10 days மேக்சிமம் அந்த ஊண்டு வந்து டோட்டலா ஹீல் ஆகணும். சில சமயம் பெரிய புண் இருக்கும்போது அது கொஞ்சம் கூட டைம் எடுக்கலாம். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய புண் வந்து இப்ப மாசக்கணக்கில் ஆறாம இருக்கு, இல்ல சிலருக்கு ஏதோ அப்நார்மலா ப்ளீடிங், ரத்த கசிவு இருக்கு, சின்ன புண்ணு மாதிரி இருக்கு, அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரத்தம் கசிகிறது. இன் ஜென்ரலா கேன்சருக்கும் பெயினுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன் இருக்காது. ஸோ வலி இல்லாம புண்ணு இருக்கு, அப்படி இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கும். இது தவிர வந்து தேர் ஆர் அசோசியேட்டட் சிம்டம்ஸ், பல உறுப்புகளை வந்து பாதிக்கிறதுன்னு படி அதன் உறுப்புகளின் அறிகுறிகள் வந்து நமக்கு காணப்படலாம். பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு பசியின்மை, ஒரு ஷார்ட்டா திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு சாப்பாடு மேல ஒரு வெறுப்பு, அவங்க எதை விரும்பி சாப்பிடுவாங்களோ அதே அவங்களுக்கு பிடிக்காம போகலாம். எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசை, அதை எவ்வளவு திங்கிறது. மற்றும் அவங்களுக்கு வெயிட் லாஸ், சிக்னிஃபிகன்ட் வெயிட் லாஸ். சிக்னிஃபிகன்ட் வெயிட் லாஸ்னா ஒரு 6 monthsல அவங்க ஒரு 10% பாடி வெயிட் சடனா ட்ராப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கு. நீங்க ரொட்டீனா இருக்க பழக்க வழக்கங்களோட திடீரென்று மாற்றங்கள் தென்படுது அப்படின்னா நம்ம எப்பவுமே விழிப்புணர்வோடு இருந்து தகுந்த பரிசோதனையை வந்து நம்ம செய்துக்கிறோம்.